அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். நாங்க தொடர்ந்தும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பார்த்துட்டு வரோம். அதுல தொடர்ச்சியாக இன்றைக்கு எனக்கு வந்த ஒரு கேள்வியை மையமாக கொண்டு நான் பேச போறேன். அதாவது ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அதை பத்தி தான் நாங்க இன்றைக்கு வீடியோல பார்க்க போறோம். ADHDன்னு வார்னினம் அதை நாங்க பிரதானமாக 3 வகையா வகைப்படுத்துறோம். அதுல முதலாவது அட்டென்ஷன் டிஃபீட் அப்படின்னா கவன குறைபாட்டுக்குள்ள வர குழந்தைகள். அடுத்தது 2வது ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இவங்க வந்து அந்த அதி தீவிர செயற்பாடை கொண்டாக்கள். அடுத்தது இது இந்த 2 சிம்டம்ஸும் மிக்ஸ் ஆன பிள்ளைகள். இது 3 நிலைப்பாட்டிலையும் பிள்ளைகள் வந்து சிம்டம்ஸை வெளிக்காட்டுவாங்க. ADHD சிம்டம்ஸ் நாங்க பாக்குற நேரம் அந்த குழந்தைகள் வந்து நிறைய செயற்பாடு கூடியவர்களா காணப்படுவார்கள். அதாவது உதாரணமா சொல்லுங்களேன், ஒரு இடத்துல உட்கார்ந்திக்க மாட்டாங்க, ஒரு செயற்பாட்டுல தொடர்ந்து அவங்களுக்கு ஈடுபட முடியாது, நிறைய வேலைகளை ஒரடியா செய்ய பார்ப்பாங்க. அடுத்தது அடுத்தாக்களை அடிக்கிறது, அந்த மாதிரியான வீரியமான செயற்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு அவங்களே வந்து ஆபத்துக்களை ஏற்படுத்தும் நிலைப்பாட்டுல இருப்பாங்க. அப்படி நிறைய சிம்டம்ஸ் காணப்படுது. நான் இங்க வந்து ADHD என்ற என்ன அதுக்கான சிம்டம்ஸ் வந்து பெரிய அளவுல நான் கதைக்கல. ஏன்னு சொன்னா எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்ப நல்லா டெக்னாலஜி யூஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஈஸியா வந்து கூகுள் பண்ணி ADHD என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பேச போறது, நாங்க வந்து சாதாரண குழந்தைகளையும் ADHD என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அந்த ஜஸ்ட் கூகுள் பண்ணி அதுல காணப்படுற சிம்டம்ஸை அடிப்படையாக கொண்டு இந்த சாதாரண இந்த குழப்படியான குழந்தைகளையும், அதாவது பிள்ளைகள் என்றாலே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களோட பாட்டுல அவங்களோட வேலையை செய்யக்கூடிய குழந்தைகள் அல்ல. நாங்களும் அப்படி இருக்கலையே. அப்ப ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்ல போய் சாதாரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நாங்க ADHD-யா இருக்கலாம் என்ற சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறோம். அதை பத்தி தான் நான் இங்க பேச போறேன். இப்ப இன்னைக்கு நான் எனக்கு வந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு பேரண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, என்னன்னு சொன்னா, ஏன பிள்ளை வந்து பாடசாலையில சரியான குழப்பம். ஒரு இடத்துல உட்காரான் இல்ல, ஸ்கூல் சுத்தி தீக்கிறான், வேலை கொடுத்தா செய்யறாரு இல்ல, அடுத்த பிள்ளைகளுக்கு அடிக்கிறாரு. ஆனா வீட்டுல வந்தா சைலண்டா அமைதியா இருக்கிறாரு. பாடசாலையில மட்டும்தான் இந்த குழப்படி. அப்ப இந்த பிள்ளைக்கு ADHD இருக்கா அப்படின்ற கொஸ்டின் தான் வந்திருந்துச்சு. பாருங்க, இப்ப ADHD இருக்கிற பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீட்டுலயே நல்ல பிள்ளையாகவும் வெளியே போனா வந்து குலப்படைக்கார பிள்ளைகளாகவும் இருக்காது. அப்ப ADHD சிம்டம்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் அவங்க வெளிக்காட்டக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ADHD பிள்ளைகளுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற அடிப்படை இருக்காது. ADHD பிள்ளைகள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த பிஹேவியர் அவங்க டிஃபரெண்டா வெளிக்காட்டுவாங்க. இப்ப பாடசாலையில ஒரு மாதிரியும் வீட்டுல ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்றேன், அது பிள்ளையிட தனிப்பட்ட நடத்தை ரீதியான விஷயமாக காணப்படும். இது வந்து டக்கு நாங்க வந்து பிள்ளைகள் பாடசாலையில குழப்பம் போன்ற உட்காரான் இல்ல, சுட்டித்தனம் காற்றான் ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளைக்கு ADHD லேபிள் எங்களுக்கு போட முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை வந்து பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே சைலண்டான ஒரு சூழல்ல சைலண்டான தன்னை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்படுறார். அப்புறம் இந்த பிள்ளைக்கு ADHDண்டா அது இல்லை. ADHD காணப்படுற ஒரு பிள்ளை எல்லா இடத்துலயுமே இந்த நிலைமைகளை தண்ட செயற்பாடு வீரியத்தை காட்டக்கூடிய நிலைமை தான் காணப்படும். அந்த பிள்ளை பாடசாலைக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, இன்னும் எங்கேயாலும் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அந்த பிள்ளை தண்ட செயற்பாடுகளை வந்து காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட இருக்கும். அப்ப நாங்க கட்டாயமாக விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, பாடசாலையில ஒரு பிள்ளை சாதாரணமாக குலப்படிக்கார பிள்ளையாக இருக்கிறான் என்ற காரணத்துக்காக எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ADHD இருக்கின்ற லேபிள் குத்த முடியாது. அப்ப இந்த ADHD இருக்கிறது எப்படி நாங்க இனம் காணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு உதாரணத்தோட சொல்றேன். உதாரணமா நீங்க மருந்தெடுக்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு சொன்னா, அந்த டாக்டர் கேட்பாரே, உதாரணமா தலைவலிக்கு நீங்க மருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த தலைவலி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்துச்சு, அதாவது அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ நேரம் வந்து அத கண்டினியூஸா அது இருந்துச்சுன்ற விஷயத்த அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சிம்டம்ஸை நாங்க ஒரு நாளைக்கு, இப்ப ஒரு சிம்டம் வந்து உங்களோட பிள்ளைக்கு ஒரு சிம்டம் இருக்கலாம், ஆனா அதை மட்டும் வச்சுக்கணும் அந்த பிள்ளைக்கு ADHD இருக்குன்னு எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. அந்த சிம்டம்ஸ்
எத்தனை தடவை இருக்கி, எவ்வளவு காலம் நீடிக்குது அப்படின்றத பார்த்துதான் நாங்க வந்து ஏடிஹெச்டி இருக்கா இல்லையான்றது டிசைட் பண்ணுவோம். அதுவும் வந்து பேரண்டா டிசைட் பண்ணலுமா? நிச்சயமாக இயலா. ஆசிரியராக அந்த பிள்ளைக்கு ஏடிஹெச்டி டிசைட் பண்ணலுமா? இயலாது. அதை வந்து நிச்சயம் கவனமா இருங்க. ஒரு பேரண்டாலேயோ அல்லது ஆசிரியர்களாலேயோ வந்து நிச்சயமாக ஒரு பிள்ளைக்கு இந்த டிசார்டர் இருக்குன்னு லேபிள் பண்ண இயலாது. நிச்சயமா அதுக்கான டாக்டர்ஸ்டையோ நீங்க சைக்காட்ரிஸ்டோ நீங்க போய்தான் அந்த ஏடிஹெச்டி இருக்கா இல்லையான்றத வந்து டிசைட் பண்ண முடியும். இதுக்காக நாங்க வந்து பொதுவாக பயன்படுத்துற தியரி தான் பிஹேவியர் தியரி. வந்து பொதுவாக பயன்படுத்தி தான் இந்த ஏடிஹெச்டியை வந்து நாங்க அந்த செயற்பாட்டு வீரியத்தை குறைக்கக்கூடிய நிலைப்பாடு காணப்படுது. அடுத்த விஷயம் வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது வந்து இந்த துடினம், நான் சொன்ன மாதிரி துடிதுடிப்பா இருக்கிறது, சண்டை போடுறது மட்டுமா இதுல சிம்டம்ஸாக காணப்படும் இல்ல. அது பேரிலேயே வருது அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்னு சொன்னா வந்து இந்த கவன குறைபாடு காணப்படும். அதாவது பொதுவாக நாங்க வந்து இந்த ஏடிஹெச்டி என்ற டிசார்டருக்குள்ள வார நேரம் ஆண் பிள்ளைகள் நிறைய வெளிக்காட்டக்கூடிய சிம்டமாக இந்த ஹைப்பர் ஆக்டிவ் நிலை காணப்படும். இதுல பெண் பிள்ளைகள் வந்து இந்த அட்டென்ஷன் டெபிசிட் தான் காட்டுவாங்க, அதாவது கவன குறைபாடு. ஒரு வேளையில அந்த அட்டென்ஷனை அவங்களுக்கு வச்சுக்கொள்ள இயலா, தொடர்ந்து அந்த வேலையில ஈடுபடுற நிலைப்பாடு அவங்களுக்கு காணப்படாது. சொல்றதை வந்து சரியான முறையில உள்வாங்க மாட்டாங்க, சரியான முறையில கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு தான் காணப்படும். கேர்ள்ஸுக்கு ரெண்டு நிலையும் ஆண் பெண் ரெண்டு பாலாருக்கும் காணப்படும். அதிகமான விஷயத்த நான் சொல்றேன். இதுல முக்கியமான விஷயம் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல பயம். என்னன்னு சொன்னா டக்குன்னு எங்கடாக்கள் ஒருவேளை ஏண்ட பிள்ளைக்கும் வந்து ஏடிஹெச்டி இருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கொண்டு ஏண்ட பிள்ளைக்கும் ஏடிஹெச்டியான்னு கொஸ்டின் கேட்பீங்க. அதனாலதான் நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல வந்து பேசுற நேரம் மிச்சம் கவனமா பேசணும். ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கொண்டு தயவு செஞ்சு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. அதனால்தான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் ஒரு சிம்டமை மட்டும் வச்சுக்கொண்டு என் பிள்ளைக்கு ஏடிஹெச்டியா தான் இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த டிசார்டரா தான் இருக்கும் என்று தயவு செஞ்சு இந்த முடிவுக்கு வராதீங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க என்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். இனி நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கான காரணம், டிசார்டர் இல்லாத பிள்ளைய டிசார்டர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நாங்க கொண்டு வரவும் கூடாது. அதே நேரம் உண்மையாவே இந்த ஏடிஹெச்டி இருக்கிற பிள்ளைய நாங்க சாதாரண பிஹேவியரை கொண்ட பிள்ளை என்ற லேபிளுக்குள்ள கொண்டு வரவும் கூடாது. அந்த டிஃபரன்ஸை நாங்க அறியணும், அதற்கேற்ற நடவடிக்கையை நாங்க மேற்கொள்ளணும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த கண்ணோட்டத்துல செய்ததுக்கான காரணம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட பிள்ளை குலப்படிக்கார பிள்ளையாக இருந்தால் அல்லது இந்த அட்டென்ஷன்ல பிரச்சனை இருந்தால் அது என்ன நேரத்துல காணப்படுது, எவ்வளவு நேரம் காணப்படுது, தொடர்ச்சியாக இருக்குதா இல்லையா, ஒரு இடத்துக்கு போனா மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா என்ற அடிப்படையில நீங்க பேரண்டாக அல்லது ஆசிரியராக நீங்க கவனத்தை கொள்ளணும். அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த பிள்ளைக்கு ஏடிஹெச்டி இருக்கா இல்லையா என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்க வரலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, உங்களுக்கு முடிவெடுக்க இயலாட்டி, அந்த துறை சார்ந்த ஒரு நபருக்கு நீங்க இந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு காட்டினீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு டெஸ்ட் வச்சிக்கிறாங்க. அப்ப அந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி இந்த பிள்ளைக்கு ஏடிஹெச்டி இருக்கா இல்லையான முடிவை உங்களுக்கு தருவாங்க. அடுத்தடுத்து நீங்க என்ன செய்யலாம், ட்ரீட்மெண்ட்டாக நீங்க என்ன செய்யலாம் என்ற விஷயத்தையும் அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு ஒரு குறுகிய தெளிவுபடுத்தல் இந்த ஏடிஹெச்டி பத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்தடுத்து இந்த ஆட்டிசம் பத்தியும் கேட்டிருந்தீங்க. ஆட்டிசம் இன்னும் அப்படி சிறுவர் சம்பந்தமான நோய்கள் நிறைய வந்துருந்துச்சு கொஸ்டினா, அந்த பெட் வெட்டிங் விஷயமும் வந்துருந்துச்சு. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பத்தி நாங்க பேசுவோம். இந்த வீடியோ பிரயோசனமா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின்.